ஹாய் கைஸ், அன்றைக்கி செம்ம போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சரி ஜொமேட்டோக்குள்ளே போனேன். ஜொமேட்டோவில் போனால் சரி எதிராக 50% ஆஃபர்னு பார்த்தா இங்கே தான் இதில் தான் கம்மியாக இருக்குன்னு காட்டுச்சு. சரி பார்த்தா மீல்ஸ் சாப்பிட்லாம் மதியம் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீல்ஸ் ஒன்று ஆர்டர் போட்டேன். சரிங்களா, அது ஆர்டர் போட்ட நேரத்துக்கு ரேட்டாக பாருங்கள், இப்போ ரேட் காட்டுது பாருங்கள், 170 ரூபா வந்துச்சு. அது நம்ம கூப்பன்லாம் போட்டு குறைச்சி ஒரு 140 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. 40% ஆஃபரில் போட்டு வாங்கியாச்சு. சரிங்களா, அதில் நம்மளுக்கு ஒரு 73 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு. டிஸ்கவுண்ட் போக 144 ரூபா வந்திருக்கு. சரிங்களா, இப்போது ஆர்டர் கொடுத்துருவோம். கொஞ்சம் லோடாவது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஆர்டர் ப்ளேஸ் பண்ண உடனே காசு எடுத்துட்டாங்க. இவர் ஆர்டர் இஸ் ப்ளேஸ்டுன்னு வந்துருச்சு. அடுத்து 40 நிமிஷமாக வெயிட் பண்ணுறேன், இன்னும் யாருமே காணோம். அப்புறம் இதில் இல்லை, ஜொமேட்டோவில் 15 மினிட்ஸ்னு காட்டுது. அப்புறம் ஒரு வண்டி காட்டுச்சு. அந்த வண்டி டக்குன்னு வருமானு பார்த்தா லேட்டாக தான் வந்துச்சு. சரி பட் ஓகே, தூரத்துலேருந்து வரணும் இல்லையா. அப்புறம் நம்மளுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால். என்னடான்னு பார்த்தா ஜொமேட்டோனா தான் கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி, தம்பி உன் வீட்டுக்கு கீழே தான் இருக்கேன், டக்குன்னு வா பார்ப்போம் அப்படின்னாரு. நானும் குடுன்னு வேகமாக ஓடி போய் பார்த்தா வீட்டுக்கு கீழே யாருமே இல்லை. அப்புறமேட்டு சர்ன்னு பைக் எடுத்து நின்று டேன் அப்படின்னு அண்ணன் வந்தார். வந்த உடனே ஜொமேட்டோ வேணா டக்குன்னு கொடுண்ணே, பசிக்குதுண்ணே அப்படின்னு. இருப்பா தரேன்னாரு. அப்புறம் கொடுத்தாரு. வாருங்க, சரி கஷ்டப்படுறாருங்க. ஸோ இவங்க மாதிரி நீங்களும் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஸ்டார் கொடுத்துருங்க. நமக்கு ஒரு பார்சல் எடுத்து கொடுத்துட்டாரு லாஸ்ட்டில். ஸோ எப்படி வந்திருக்கு பாருங்கள், பேப்பர் கவரில் வந்திருக்கு. பார்சல் பார்க்கவே நல்லா இருக்குது இல்லையா. ஸோ அதை திறந்து பார்த்தா என்ன இருக்குன்னு பார்த்தா பொட்டலமாக இருக்குது. இப்போ நான் எண்ணுறேன் பாருங்கள் எத்தனை பொட்டலம் வருதுன்னு மட்டும். ஃபஸ்ட்டு ஒன்று எடுக்கிறேன். 1 2 3 4 5 6, இது 6, என்னடா அல்லல்ல குறையாதா, 7 8 9 10 11 12 லாஸ்ட்டில் 13. ஒரு மீல்ஸுக்கு 13 இது கொடுத்துருக்காங்க. அப்படி என்னடா அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம் வாங்க. இவ்வளோ இது இருக்குது, இதை பிரிக்கிறதுக்கே 2 மணி நேரம் ஆயிரும் போலையே. அதுக்கப்புறம் இலை கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த இலையில் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு அந்த இலையை எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒன்று ஒன்றா கொட்டி பார்த்துருவோம் என்னென்ன இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா கீரை இருக்குது. ஸோ கீரை கூட்டு வச்சுருக்காங்க. அடுத்து பாயாசம் ஒன்று வச்சுருக்காங்க, இதோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் சப்பாத்தி வச்சுருக்காங்க. ஸோ சப்பாத்தி பார்க்கவே நல்லா இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ சப்பாத்தியே அப்புறமேட்டு லாஸ்ட்டாக திங்கும். இப்போ ஃபஸ்ட்டு சோறை திம்போம். சரிங்களா, இப்போ ஒன்று ஒன்றா பிரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலான்னு பார்த்தா ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சாரி 3வதா இது ஏதோ கோசு பொருளியலாட்டுக்கு. அதுக்கப்புறம் முள்ளங்கி குழம்பு வச்சுருக்காங்க. சரி முள்ளங்கி குழம்பு எதுக்கு ஃபஸ்ட்டு ஓரமாக கட்டோம். அதுக்கப்புறம் இப்போ சோறு பார்த்தா சும்மா பக்காவாக வச்சுருக்காங்க சோறு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு சாம்பார்னு நினைக்கிறேன். சப்பாத்தி மேலே ஊற விடுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றி ஊற விட்டுட்ருக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இது என்னடா பார்த்தா அப்பளமா அப்படின்னு திறந்து பிரித்து பார்த்தா அப்பளமே தான். எல்லாம் நொறுங்கி போயிடுச்சு அப்பளம். அப்புறம் என்ன முழுசாவாக இருக்கும், டெலிவரி பண்ணுறவங்களும் முழுசாக எங்கெங்கே வரும், நொறுங்கி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இதுதான் தெரியல, சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இந்த வெங்காயம் பச்சடி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. நான் என்ன பிரியாணி ஆர்டர் போட்டேன், வெங்காயம் ஒருவேளை மீல்ஸுக்கு திம்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களாட்டுக்கு. அடுத்த பார்சலை பிரிப்போம். அடுத்து பிரித்தா கோஸாட்டுக்கு இந்த கோஸு லைட்டாக இதை என்னமோ போட்டு வச்சுருக்காங்க. அடுத்தடுத்துன்னு பிரிச்சுட்டே இருக்கக்குள்ள என்னடா பிரிக்க வந்துக்கிட்டு இருக்குது, கை தான் வலிது, எப்போ நான் திங்கிறது அப்படிங்கிற மாதிரி போகுது. இது ரசம். ஸோ ரசம் லைட்டாக லாஸ்ட்டில் வைக்கும். இப்போ எதுக்கு ஸ்டார்டிங்கில் எதுக்கு எடுத்து வச்சுக்கணும், லாஸ்ட்டாக வச்சுக்கலாம்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மோர் சும்மா தட்டன்னு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. மோரை பார்த்தாலே அப்படியே காய்ச்சி குடிச்சிடலாம் போல் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், அழகாக தெரியுதா. ஸோ இப்போ அடுத்து இன்னும் ஒன்று தான் இருக்குது, அதையும் பிரிச்சுருவோம்னு சொல்லி பிரித்து பார்ப்போம். ஆகா, நம்ம டிஷ் இங்கே வந்துருச்சு. காரக்குழம்பு சும்மா மேலே எண்ணெய் வந்து மிதக்கிட்டு இருக்குது. இந்த காரக்குழம்புல பிடிக்காதே இந்த மேலே எண்ணெய் தாங்க, அதுதான் அங்கே வரங்க. அப்படியே ஊற்றுனா சோத்தில் இருந்து அப்படியே தரன்னு தண்ணி மாதிரி வந்துட்டுருக்கு. இப்போ அப்படியே இந்த கேமரா மட்டும் இருக்குன்னா தயவு செஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஒத்த கையிலே கேமராவை பிடிச்சிட்டு ஒரே இதிலே சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் நிறையா வந்தால் தான் வீட்டில் கேட்டு ஒரு கேமரா ஸ்டாண்டு இல்லை ஒரு கேமரா அப்படி வாங்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சோத்தை பிசைஞ்சு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். என் மூஞ்சி இன்றைக்கி நான் 4 நாளாக குளிச்சு 4 நாள் ஆகுது. அதனால் நான் இருந்துட்டு மூஞ்சை காட்டல.
சோறு சாப்பிட்டேன் வேறு லெவலு. இப்போ சரி சப்பாத்தி ஆற்று ஒரு 2 வா வச்சு பார்ப்போன்னு சொல்லிட்டு சப்பாத்தி வச்சேன். அது கூட லைட்டாக கொஞ்சம் இது பொரியலை கொஞ்சம் கூட்டு பொரியலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட லைட்டாக அப்படியே வச்சு ஒரு அடிப்போம், கல்ப்பாக அடிப்போம். நீங்கள் இன்ன வரைக்கும் இந்த மாதிரி கல்ப்பாக அடிச்சிருக்கீங்களா என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ டிஷ் இருக்குது, இது எல்லாத்தையும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஒரு ஆள் ஊற்றுட்டு தான் நல்லாயிருக்கும் போலையே அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒன்று ஒன்றா ஆரம்பிச்சிருவோம். என்ன ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இவ்வளோ இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், 13 இது வெரைட்டிஸ். ஸோ இங்கே இவ்வளோ இது இருக்குது, சாம்பார் இது ரசம் கீசம் கூட்டு கேட்டுன்னு ஐயோ எதாவது இங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. சரி சோறு தின்னாச்சு பாதி சோறு. 2வது ரவுண்டு என்ன அடிக்கலான்னு பார்த்தா, சரி 2வது ரவுண்டு குழம்பு அடிப்போன்னு சொல்லிவிட்டு முள்ளங்கி குழம்பு நல்லா கிண்டி விட்டு மசன்னு நல்லா முள்ளங்கி குழம்பு நிறையா ஊற்றுவோம். ஏன்னா அது பற்றினா ரசம் இருக்குது, மோர் இருக்குது. ஸோ அடித்து தள்ள வேண்டி தான். அது ஒரு குழப்பி அங்கே பாருங்க, சத்தியமாக சொல்கிறேன் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குது. அது கூட ஒரு அப்பளத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாருமே ஷார்ட்ஸ் வீடியோ தான் போடுறாங்க. எனக்கு ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கணும்னா கேமரா இல்லை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே கேமரா வரும். ஸோ இப்போ ஒரு ஷார்ட் போட்டு அடிப்போம். ஸோ தயவு செஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட். அதுக்கும் முன்னால் நீங்கள் எத்தனை பேர் இன்ன வரைக்கும் ஆர்டர் போட்டு சாப்பிட்ருக்கீங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருந்திருக்கா கேவலமாக வந்திருக்கான்னு என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.